இன்றைக்கி நம்ம சிவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெல்லம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 150 கிராம் இருக்கும். அதோட 2 நுனியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப மண் இருக்கும், அதனால் நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் சக்கரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஹனி பதம் வரணும். தேன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் சூடு ஆறினத்துக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வெள்ளை தண்ணியில் போடும்போது அந்த சக்கரவள்ளி கிழங்கு அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா அந்த வெள்ளை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி அதில் அந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்சர்வ் பண்ணி கெட்டியாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிவராத்திரிக்கு இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிவராத்திரிக்கு விரதம் இருப்பீங்க அப்படின்னா விரதம் இருந்துட்டு இந்த மாதிரி சாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி, பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.